என்றைக்குமே ஒரு பீப்புள் உங்களோட லைஃப்பில் வந்தாங்க அப்படின்னா ரீசன் இல்லாமல் இருக்கவே வாய்ப்பில்லை. கன்ஃபார்ம் ஏதோ ஒரு ரீசன் இருக்கும். புதுசாக ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட நம்ம பேசும்போது நம்ம நாலேஜ் லெவல் ஹைப் ஆகும் தவிர கீழே இறங்காது. என்னடா கண்ணு ஒன்று தெரிய மாட்டேக்கு. தெரியுது தம்ப்நெயிலும் டைட்டிலும் பார்த்துருப்பீங்க. எஸ், அதாவது என்றைக்குமே நம்ம கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும். இப்படி இருக்கிற கேர்ள் ஃப்ரெண்டு கூட நம்ம எவ்வளோதான் இன்ட்ராக்ட் வச்சுக்கிட்டாலும் அந்த ரிலேஷன்ஷிப் அதிலிருந்து அடுத்தடுத்து போகவே போகாது, அப்படியே நிற்கும். பட் வெளியிலேருந்து ஸ்ட்ரேஞ்சர்ஸாக வர ஒரு கேர்ள் கிட்ட நம்ம புதுசாக நம்ம ஒரு இன்ட்ராக்ட் வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. இன்ட்ராக்ஷன் ஈஸியாகவும் ஃபாஸ்ட்டாகவும் சிங்கிளாகவும் ஃப்ரெண்டும்போம், அதுக்கப்புறம் பெஸ்ட் ஃப்ரெண்டும்போம், அதுக்கப்புறம் க்ரஷ்ன்னு சொல்லுவோம், அண்ட் தென் லவ் பிரேக்கப்பு அப்படின்னு சொல்லி முடியும். பட் யாருமே யாரோட லைஃப்லேயும் சும்மா மட்டும் வந்துட்டு போக மாட்டாங்க. அட்லீஸ்ட் சின்னதாக ஒரு ரீசன் இருக்கும். அந்த ஒரு ரீசனே நானே லாஸ்ட்டு தான் கண்டுபிடிச்சேன். ஸோ அந்த ரீசன் எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். ஸ்டோரி என்னோட லைஃப்பில் நடந்திருக்கு. நானும் அந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் லாஸ்ட் எண்டு வரைக்கும் போயிட்டு ரிட்டர்னுக்கு நிற்கிறேன். எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருக்கும், அது ஏன் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட மட்டும் ஈஸியாக எல்லோரும் கம்ஃபர்ட் ஆகிருந்தோம், மிங்கிள் ஆகிருந்தோம், அது எதுக்கு எப்படி ஆகுதோம், அது ஏன் ஆகிறோம் அப்படின்னு எல்லாத்துக்குமே டவுட் இருக்கும். பெல்லைக்கான மட்டும் ஆளில் போட மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆளில் போட்டு கீழே காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்போ தான் சின்ன ஒரு எனர்ஜி கிடைக்கும். நான் எப்படி ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட பேசி ரிலேஷன்ஷிப்குள்ளே போய் அண்ட் தென் இப்போ வெளியே வந்துட்டேன். ஸோ அதை ஃபுல்லாக சொல்கிறேன். ஓகே, ஃபோக்கஸ். ஃபஸ்ட்டு எப்பவும் போல தான் சோசியல் மீடியா ஓப்பன் பண்ணி இன்ஸ்டாகிராம், ஓகேங்களா, இன்ஸ்டாகிராமை ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு ரீலை பார்த்தேன். அந்த ரீல் உண்மையில சூப்பராக இருந்தது. ஸோ ஓகே, இதை ஸ்டோரி போடுங்கன்னு சொல்லிட்டு அந்த ரீலை அப்படியே ஷேர் பண்ணி என்னோடய ஸ்டோரியில் நான் போட்டேன். என்னோட ஐஜிஐடி வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அட் பிரேவ் ஸ்பீட், வேணா செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரீலை எடுத்து நான் ஸ்டோரி போட்டேன். ஸ்டோரி போடும்போது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டேக் பண்ணி போட்டேன், ஓகேங்களா. ஸோ அப்படி டேக் பண்ணும்போது ஏதோ ஒரு அன்னோன் ஐடியை நான் டேக் பண்ணியிருந்திருக்கேன், அது எனக்கு தெரியலை அப்போ, ஓகேங்களா. அப்போ நான் ஏதோ ஒரு இதில் நான் டக்குன்னு டேக் பண்ணிவிட்டு நான் நெட் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டேன். 2 hours later அன்னோன் ஐடியிலேருந்து ஒரு மெசேஜ் வருது, ஹூ அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெசேஜ் வந்துச்சு. என்னடா இது, யாரா இது, ஒருவேளை ஃபேக் ஐடியா, என் ஃப்ரெண்டு எதுவும் பண்ணுறானா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அண்ட் தென் a few moments later டேய் நீ யாருடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரெஸ்பெக்ட், ஃபஸ்ட்டு இந்த ரெஸ்பெக்ட்டு இப்போ சுத்தமாக போய் ஒரு மெசேஜ் வந்துச்சு. ஸோ அப்புறம் நான் அந்த மெசேஜை பார்த்தேன். அதுக்கப்புறம் உள்ளே ப்ரொஃபைலை செக் பண்ணி உள்ளே பார்த்தா அது ஃபேக் ஐடி இல்லை, ஒரிஜினல் ஐடி தான். நான் டேக் பண்ணேன் அப்படின்னா அவங்களோட சேட்டுக்கு நான் மென்ஷன் பண்ணது போகும்ல சென்ட் மெசேஜாக. ஸோ அப்படி போச்சு. அப்படி போயிருந்தேன். அதுக்கப்புறம் நான் கேட்டேன் அவங்கள்ட்ட, நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு ரிப்ளை. அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் யார், எதுக்கு என்ன மென்ஷன் பண்ணியிருக்கீங்க உங்கள் ஸ்டோரிக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. ஸோ நான் என்ன ஆன்சர் பண்ணுறேன்னே தெரில. ஸோ அதுக்கப்புறம் இல்லை, நான் தெரியாமல் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டேக் பண்ணும்போது தெரியாமல் உங்களுக்கு வந்திருக்கும் மென்ஷனு, நான் தெரிஞ்சு எதுவும் பண்ணல, நீ யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். அதுக்கப்புறம் போக போக அப்படி நாங்களாம் இன்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் சேட்டிங்லே. ஸோ அப்படி இன்ட்ராக்ட் பண்ண போகும்போது எங்களுக்குள்ள ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், நோட்டீஸ் த பாயிண்ட், ஓகேங்களா, மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அந்த பொண்ணு எங்கள் ஊர் தான், அந்த பொண்ணும் என்னோட ஏஜ் தான், என்னோட செட்டு தான், ஓகேங்களா. அப்படி நல்லா க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் மொபைல் நம்பர்லாம் வாங்கி மொபைலில் கான்டாக்ட் பண்ணி பேச ஆரம்பித்தோம். ஸோ அப்படி போக 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 அந்த பொண்ணுக்கும் நல்ல மெச்சூரிட்டி, எனக்கும் கொஞ்சம் மெச்சூரிட்டி, 2 பேரும் நல்லா அண்டர்ஸ்டாண்டிங்ஸோடு இருப்போம். 2 பேரோட திங்கிங்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். நான் ஒன்று பேசினா அதுக்கு அடுத்து என்ன சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி அது ஏன்ட்ட பேசினா நான் அடுத்து என்ன சொல்லுவேன்னு அது எனக்கு நல்லாவே தெரியும். அந்த அளவுக்கு ஒரு மெச்சூரிட்டி, ஓகேங்களா, 2 பேர்த்துக்கிட்டேயும். ஸோ அப்படியே போயிட்டு இருந்தது. அப்படியே போக 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 சண்டை வந்தது, ரிலேஷன்ஷிப் போச்சு. 1 மந்த்து பேசாமல் இருந்தோம், ஓகேங்களா. அந்த 1 மந்த்துக்கு அப்புறம் தான் மறுபடியும் பேசினோன்னே அது சொன்னிச்சு, இல்லை உன்ன மாதிரி ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிடைக்க நான் கொடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னிச்சு. ஸோ அதனால் நாங்கள் 2 பேர் மறுபடியும் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆனோம். அதுக்கு பேர்த்டேலாம் வந்தது. ஸோ அதுக்கு கொஞ்சம் கிஃப்ட்டு சர்ப்ரைஸாக கொடுத்தேன். அது பேர்த்டே வரும்போது அது சர்ப்ரைஸாக எனக்கு கிஃப்ட் கொடுத்துச்சு. ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் சொல்கிறேன், நோட் இட்.
என்னோட வீடியோ பார்க்குற நீங்கள் யாரோ ஒருவேளை கமிட்டடாக இருக்கீங்க, உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு அப்படின்னா இம்ப்ரெஸ் பண்ண ஒரு சின்ன 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 ஒரு ட்ரிக் மட்டும் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, ஒரு பொண்ணுக்கு நீங்கள் சர்ப்ரைஸாக ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக இம்ப்ரெஸ் ஆயிரும். அப்சல்யூட்லிங்க. நான் வந்து அதோட பேட்டேக்கு சர்ப்ரைஸாக ஒரு சின்னதாக ஒரு gift மட்டும் கொடுத்தேன். செம்மையாக இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு. அப்போ கேட்கும்போது இல்லை இது வரைக்கும் யாருமே எனக்கு இந்த மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குற கிஃப்டில் இல்லை, ஓகேங்களா, நீங்கள் பண்ணுற வேல்யூவில் தான் இருக்குது. ஸோ என்றைக்குமே அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈஸியாக ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணேன், எனக்கு தெரிஞ்சது. ஓகே, இந்த ஸ்டோரி இன்னும் எண்ட் ஆகலை. இது வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்னு வச்சுக்கலாம். இதோட செகண்ட் ஹால்ஃப் இன்னும் நிறையா இருக்குது. இதோட செகண்ட் ஹால்ஃப் வந்து நான் அடுத்த வீடியோவாக ஒரு வீடியோ நான் போடுறேன். என்னென்னு அதிலே உங்களுக்கு புரிஞ்சிடும் அதுக்கப்புறம் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா எங்கள் 2 பேருக்குள்ளே செட் ஆகலை, ஓகேங்களா. அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் பிரிஞ்சிட்டோம். கமிட்டட்லாம் ஆகலை, ஃப்ரெண்டாகவே இருந்தோம், பெஸ்ட் ஃப்ரெண்டாகவே இருந்தோம். அதுக்கப்புறம் பேசினோம், அதுக்கப்புறம் செட் ஆகலை, நாங்கள் 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்டாகவே விலகிட்டோம், ஓகேங்களா. ஸோ அப்போ தான் எனக்கு ஒரு பாயிண்ட் புரிஞ்சுது. என்ன அப்படின்னா, நான் வந்து அதிகமாக அந்த பொண்ணுகிட்ட பேசிகிட்டு இருக்கேன், இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவள் வந்து என்னை பற்றி நிறைய ஒரு 3 வந்து எப்போவுமே சொல்லிகிட்டு இருக்கோம். என்ன அப்படின்னா, நீ பேசுறது வந்து ரொம்ப நல்லா இருக்கு, நீ பேசுறது வந்து குழந்தை போல இருக்கு, நீ பேசுறத நான் கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 இது அடிக்கடி சொல்லும். ஸோ அந்த பொண்ணு அதுக்கப்புறம் என்னோட லீவ் ஆரம்பிச்சு இந்த ரிலேஷன்ஷிப்பே வேணான்னு அப்புறம் தான் எனக்கு அந்த பொண்ணு சொன்ன 3 சென்டென்ஸ் இருக்குல்ல, அது என் மண்டைக்கு ஏறிச்சு, ஓகேங்களா. இங்கே தான் நீங்கள் வந்து கவனிக்கவே செய்யணும். என்ன அப்படின்னா, எப்போவுமே நம்ம கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அட்வைஸ் சொல்லுவாங்க, அப்படியும் இருக்காங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட இருக்கிற பொண்ணா இருந்தாலும் சரி, பையனா இருந்தாலும் சரி, ஏதாவது அட்வைஸ் பண்ணுவாங்க. அப்படி அட்வைஸ் பண்ணும்போது நம்ம கேட்கவே மாட்டோம். ஏன்னா அவங்க வந்து நம்மளோட ஃப்ரெண்டு, ஓகேங்களா. எப்பவுமே அவங்க கூட இருக்கோம். அவங்க ஏதாவது சொல்லுவாங்க, சும்மா விளையாட்டுக்கு சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவனிக்கவே மாட்டோம், ஓகே. ஆனா வெளியில இருந்து ஸ்ட்ரேஞ்சர்ஸா ஒருத்தங்க வந்து நம்மளை பத்தி ஒண்ணு சொன்னாங்க அப்படின்னா அது எல்லாத்துக்குமே எல்லாம் மண்டையில ஏறும். அது மட்டும் கன்ஃபார்மா நான் சொல்லுவேன். அது ஏங்கிறது தெரியாது, அதான் யூனிவர்சல், ஓகே. எனக்கு என்னது அப்படின்னா, நீ நல்லா பேசுற நான் சொன்னாலாம் அதான். ஸோ அதான் நான் கண்டுபிடிச்சி இப்போ உங்க முன்னாடி நான் பேசிட்டு இருக்கேன். அதான் என்னைக்குமே ஒரு பீப்புள் உங்களோட லைஃப்ல வந்தாங்க அப்படின்னா ரீசன் இல்லாம இருக்கவே வாய்ப்பில்லை. கன்ஃபார்ம் ஏதோ ஒரு ரீசன் இருக்கும். அவங்க இப்போ இருந்துட்டு போயிட்டு நான் போனாலும் பரவாயில்ல, அவங்க இது வரைக்கும் என்னென்ன பேசுனாங்க, உங்களை பற்றி என்னென்ன சொன்னாங்க, தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, அது திருத்திக்கங்க, தப்பு இல்லையா, ஓகேங்களா. அது நல்லா நீங்கள் வந்து ரிவர்ஸ் பண்ணி பாருங்கள். ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்ட்டான உங்கள் லைஃபுக்கு ஒரு நல்ல பாயிண்டாக இருக்கும். ஸோ ஃபாலோ பாருங்கள். ஆனால் இது ஒரு முக்கியமானது என்ன அப்படின்னா, இது வரைக்கும் நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லிகிட்டு இருந்தேன்ல, நாங்கள் பேசணும், இன்ட்ராக்ட் நல்லா வச்சுக்கிட்டோம், அதுக்கப்புறம் நிறைய கற்றுக்கிட்டேன் அப்படின்ட்டு. அதாங்க என்றைக்குமே நம்ம ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்மளோட நாலேஜ் வளரவே வளராது. அப்படியே இருக்கும், இல்லாட்டி கீழே லோவாயிரும். ஆனால் வெளியிலேருந்து ஒரு புதுசாக ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட நம்ம பேசும்போது நம்ம நாலேஜ் லெவல் ஹைப் ஆகும், தவிர கீழே இறங்காது. அது அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, ஓகேங்களா. ஸோ என்றைக்குமே வெளியில் கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளில இருக்கிறது என்றைக்குமே நல்லது தான். நீங்கள் வந்து இப்போ ஒரு கேர்ள் கூட பேசுகிறீங்க அப்படின்னீங்கன்னா, நீங்கள் இப்போ எப்படி இருக்கீங்களோ அப்படியே நீங்கள் வந்து அவங்க கூட பேசணும். அவங்களுக்காக நீங்கள் மாறக்கூடாது. அவங்க இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஏன் மாறுறீங்க? அவங்களுக்கு இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மாறக்கூடாது. உங்களோட மனசு மாறக்கூடாது. உங்களோட ஆட்டிடியூட் எல்லாத்துக்குமே ரத்தத்தில் கலந்தது. அது மாறுமான்னு தெரில. ஆனால் உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் மாறலாம், உங்களோட ஸ்பீச் மாறலாம், ஓகே. உங்களோட மனசு மாறக்கூடாது. எப்போவும் நீங்கள் எப்படி திங்க் பண்ணுவீங்களோ, எப்போவும் நீங்கள் எப்படி என்ன ஹாபிலாம் வச்சுப்பீங்களோ, என்னென்னலாம் பண்ணுவீங்களோ அதே பண்ணி அப்படி ஒருத்தங்க கூட பேசுங்க. அப்போ தான் அவங்களுக்கு உங்களை பற்றி நல்லா தெரியும். அதுலேருந்து அவங்க ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, அது உங்கள் லைஃபுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் அது உங்களுக்கே தெரியும். நம்மளே கண்டுபிடிக்க முடியாது, கொஞ்சம் டிலே ஆகும். மற்றவங்க சொன்னா அப்படின்னா அது ஈஸியாக நம்ம வந்து கீப்அப் பண்ணி க்ரோ பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம ஃப்ரெண்ட் ஜோனில் இருக்கிறவங்க சொல்லியிருப்பாங்க, ஆனால் நம்ம கவனிக்காமல் இருந்திருப்போம். அது மட்டும்தான், வேற ஒன்றும் இல்லை. ஆனால் எல்லாருமே அவங்க தான் வச்சுக்கோங்களேன்.